உங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் காலியாயிருச்சா? அப்ப இத ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல இந்த அடுப்ப நீங்களே செஞ்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இத செய்றதுக்கு 2 வாட்டர் கேன் வந்து தேவைப்படும். அக்வேரியம் ஏர் மோட்டர் ஒண்ணு தேவைப்படும். ஏர் டியூப் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, அதுல 2 ஓட்ட வந்து சால்டரிங் அயர்ன யூஸ் பண்ணி இந்த மாரி ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாரி 2 மூடியிலயுமே இந்த மாரி ஓட்ட வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஏர் டியூப் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஏர் டியூப்ப வந்து வாட்டர் கேன் கீழ வரைக்கும் இருக்கிற மாரி இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு சைடு வந்து ஏர் டியூப் வந்து மேல மட்டும் இருக்கிற மாரி வச்சு விட்டுக்கோங்க. அந்த மாரி மேல மட்டும் இருக்குல்ல, அந்த ஏர் டியூப் வந்து அடுத்த மூடியில கீழ வரைக்கும் இருக்கிற மாரி இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாரி மேல வந்து இன்னொரு ஏர் டியூப்ப வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தீ வர்றது இருக்குல்ல, அதில வந்து நான் பெரிய ஓஸா வந்து இந்த மாரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த செட்டப் ரெடி ஆயிருச்சு. இத எல்லாத்தையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து ஏர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு வந்து இந்த மாரி ஒட்டி விட்டுருங்க. எம்சில் இருந்தா எம்சில வச்சு கூட வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டர் கேன்ல வந்து நான் பெட்ரோல் வந்து எடுத்துக்கிற போறேன். ஒரு இதில வந்து தண்ணி வந்து பிடிச்சுக்கிற போறேன். நீங்க பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். எதுலனாலும் இந்த அடுப்பு எரிய தான் செய்யும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து அந்த ஏர் டியூப் இருக்குல்ல, அதில பெரிய ஹோஸ்ல வந்து ஒரு சின்னதா இந்த மாரி மெட்டல் டியூப் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அங்க தான் தீ வரும். அதுக்கடுத்து பெட்ரோல் வாட்டர் கேன்ல இருந்து வர ஏர் டியூப்ப ஏர் மோட்டரோட சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் இந்த மாரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏர் மோட்டர்ல இருந்து வர ஏர் வந்து கீழ பெட்ரோல்ல இருந்து அத வந்து பபிள்ஸா ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமா பெட்ரோல் வந்து ஆவியாக்க வைக்கும். அந்த ஆவி வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வழியா கீழ வந்து போய் அந்த பபிள்ஸ் வந்து மேல வரும். தண்ணி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, பேக் ஃப்ளோ ஆகாம இருக்க தான். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இதில வந்து தீய வந்து பொருத்தணும் அப்படின்னா பாருங்களேன், ஏர் மோட்டர் வந்து போட்டோனே அந்த இது வந்து இந்த வழியா வரும். ஸோ அதில வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு இந்த மாரி தீயா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏர் பபிள்ஸை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த தீயோட அளவும் ஹெவியாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து இந்த லைட்டர்னா நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை, கேஸ் ஸ்டவ்வுக்குரியது, இதுனா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இது ஆர்க் லைட்ரு. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்னா வச்சுருந்தோம் அப்படின்னா இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வேணால் வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செங்கல் வச்சு அந்த மேலே கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள அந்த பர்னர் இது இருக்குல்ல, அதையும் மேலே வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து பற்ற வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் வந்து ஏர் இதை வந்து கூட்டலை. ஸோ இந்த அளவே போதுமானதாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னும் கூட்டணும் அப்படின்னா இன்னும் மதன்னு எரியும். அந்த வாட்டர் கேன்னா பக்கத்தில் பெட்ரோல் இது வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆம்லேட்டும் போட்டு பார்த்தேன். நல்லா தாங்க இருக்குது. சீக்கிரமாக வந்து ஆயிடுது. ஸோ கேஸ் எதுவும் தீர்ந்துருச்சு, ஒரு அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த செட்டப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பெட்ரோலில் மண்ணெண்ணெய், டீசல் எதுலனாலும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். இது நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. இது வந்து தீ வந்து அதுக்கு பரவும் அப்படின்னா இல்லை, பயப்பட தேவையில்ல. ஸோ அந்த அளவுக்குனா பரவாது. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.